மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திருத்துதர் 16வது அதிகாரம் 22 34 உள்ள வசனங்கள். இவர்கள் பிலிப்பி நகரிலே குறிச்சொல்லியிருந்த ஆவியை துரத்தி அந்த ஆண்டவருடைய நாமத்தை அறிவித்தார்கள். இதை கண்ட எரிச்சல் அடைந்த அந்த பெண்ணானவள் அவர்களுடைய உதவியை கொண்டு பவுலையும் சீலாவையும் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு அவர்களை ஆட்சியாளர்கள் இழுத்துச் சென்றார்கள். அவரை சிறையில் போட்டார்கள். அந்த நேரத்தில் வசனம் 25, 24, 25. இவ்வாறு கட்டளை பெற்று அவர்கள் உச்சிறையில் தள்ளி கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தனர். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளை புகழ்ந்து பாடி எருளை வேண்டினர். மற்ற கைதிகளோ கேட்டுக்கொண்டிருக்கிறது. வேதனை இல்லை, கடவுளை துதிப்பாங்க. இதுதான் உண்மையான வேலை வந்தது. அவர்கள் துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அந்த வேலை வந்தது, அந்த நேரம் வந்தது. சிறை கடத்தின ஆத்மை அதிர்ந்தது. கதவுகள் திறந்தன, விலங்குகள் கலந்து விழுந்தன. உடனே கதவு திறந்து வெளியே சிறை கதவு வெளிவந்தன. உடனே விளக்கை கொளுத்தி வந்து பவுலும் சீலாவின் காலில் விழுந்தார்கள். மீட்படை நான் என்ன செய்தேன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்பிக்கையையும் மீட்படை என்று சொன்னவுடன் காயங்களை கட்டி அந்த இரவு அவர்கள் வீட்டிலே தங்கினார்கள். அவர் திருமுழுக்கு பெற்றார்கள். ஏனென்றால் அந்த துன்ப நேரத்தில் கடவுளை துதித்து பாடி மற்றவர்களையும் தாங்களும் விடுதலை பெற்றதல்லாமல் மற்றவர்களையும் விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கிறார்கள். ஆண்டவரை இந்த பல சிறையிருப்புகள் எங்களை மாட்டி சிக்கி வைத்தார். உங்களுடைய நாமும் மகிமை பெற பெற எல்லாம் விளைந்து ஆகிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகள், கட்டுக்களை, கலைகளை எல்லாம் நாம் மகிமை பெற எல்லாவற்றையும் உடைத்து ஆசீர்வதிக்கிறோம்.